போன வாரம் என்ன செய்தி நம்ம வாசித்தோம்? என்ன எதை குறித்து தெரிந்து கொண்டோம்? தேவ அன்பை குறித்து நம்ம தெரிந்து கொண்டோம். அந்த அன்பு இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசுடைய அன்பு இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை. இயேசுவை அறியாத வரைக்கும், புரியாத வரைக்கும் அது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, சரி தம்மிடத்துல வருகிற வரைக்கும் அவங்களை விட்டு வைக்கிறார். அதற்கு பிறகு இயேசுவை நாம் அறிந்து ஏற்றுக்கொண்டு தேவ சமாதானத்தோடு வாழ முடிவெடுத்துட்டோம்னா அந்த அன்பினுடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த மகிமை என்ன அப்படின்னா, அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு பெரிய பேக்கேஜ். இரக்கம் இருக்கு, கிருபை இருக்குது, தயவு இருக்குது, அவருடைய நட்பு இருக்குது, உறவு இருக்குது, அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, சுகம் இருக்கு, விடுதலை இருக்கு, அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு அந்த அன்பை தொட்டு நம்ம கடவுளை குறித்து நல்ல தெளிவு இருக்கணும். நமக்கு நம்ம ஆண்டவரை குறித்து நமக்கு நல்ல தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா, அவரோடு நெருங்கி நம்ம வாழ முடியும். வேதத்தில் இருக்கிற சில விஷயங்களை மறுபடியும் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? படித்து அறிந்து கொள்ள போகிறோம். தேவ அன்பை தொட்டு இன்றைக்கு இரக்கத்தின் தேவன். சொல்லுங்க, எப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன்? எல்லாரும் சத்தமா உச்சரிக்கலாமா? இரக்கத்தின் தேவன். நீங்க உங்க ஜெப வேலைகள்ல சொல்லி பாருங்க. அப்பா, இரக்கத்தின் தெய்வமே, உமக்காக நான் காத்திருக்கிறேன். உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் தான் என்னை இதுவரைக்கும் நடத்துச்சு, இன்னமும் நடத்தணும். இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. இரக்கத்தின் தெய்வமேன்னு கூப்பிட்டா இயேசு வருவார். ஆமென் சொல்லுவோமா? இரக்கத்தின் தேவன் அவர் மட்டும்தான். அவர் இரக்கத்தில் என்ன செய்தாருங்க? தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இது யாராவது வேற யாராவது செய்வாங்களா? ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு மகன் வேணா ஜீவனை கொடுக்கலாம், மகள் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஒரே ரத்தம், ஒரே மாம்சம். ஆனா அதே மகன் அதே மகள் ஊருக்காக கொடுப்பாங்களா? இன்னொரு குடும்பத்துடைய மீட்புக்காக கொடுப்பாங்களா? ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு, நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கும்போது? கெட்ட மனிதர்களா இருக்கும்போது, அசுத்த சுபாவங்கள் உள்ளவர்களா இருக்கும்போது, தேவ பிரியமில்லாதவர்களாய் வாழும் போது என்ன செய்தாரு? நமக்காக ஜீவனையே தந்தார். அப்படி தந்த இயேசு இரக்கத்தை, அவர் முகத்தை தேடுகிற பிள்ளைகளை கைவிட்டுடுவாரா? விடமாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த செய்தியை வெளி தேசங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். நீங்க இரக்கத்திற்காக எதற்காக கர்த்தரிடத்துல காத்து கொண்டிருக்கிறீங்களோ, இரக்கத்துல, அவருடைய இரக்கத்துல எனக்கு இது தேவை, இன்னது, இந்த வியாதி எனக்கு மாற வேண்டும், இந்த சூழ்நிலை எனக்கு மாற வேண்டும், தேவ அன்பினாலே, ஒரு இரக்கத்தினாலே நான் ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்று யார் யார் நீங்க காத்திருக்கிறீங்களோ, விசேஷமா நான் ஆவியில ஏவப்படுகிறேன், புதிதாய் இயேசுவை நீங்க அறிந்து கொள்ள இப்பதான் நீங்க அடியெடுத்து வைத்திருக்கிறீங்க. இயேசுவை நீங்க தெரிந்து கொள்ள நீங்க இப்பதான் முன் வந்திருக்கிறீங்க. இயேசு என் மூலமாய் உங்களோடு பேச விரும்புகிறார். அந்த இரக்கத்தை இன்றைய தினம் நீ காண்பாய், இன்றைக்கு நீ காண்பாய். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மேஹாலா ஹமா ஷலா காத லிபோ ஒரு ரபா காலா பதலி மோகாலபா. ஆஸ்பத்திரியில மொபைலை கையில வைத்து கொண்டு இந்த செய்தியை கவனிக்கும்படி உன் உள்ளத்தை கர்த்தர் திருப்பினார். இதோ தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் உறவுக்காக நீ ஏங்கி தவிக்கிற, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிற கர்த்தர் சொல்லுகிறார், என் இரக்கத்தை இன்றைக்கு நான் வெளிப்படுத்துவேன். உன் தாய் சுகமாவதை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும் என்று கனடா தேசத்திலே ஆஸ்பத்திரியில தன் தாயாருக்காக அமர்ந்திருக்கிற, சுகமாகுவதற்காக அமர்ந்திருக்கிற, உன் ஜெபத்தோடு அமர்ந்திருக்கிற உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சுகர் வியாதினால, இனிப்பு நீரால பாதிக்கப்பட்டு மலேசியா தேசத்துல மொபைல் போன் மூலமா இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். இதோ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது,
இதோ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. சுகர் ப்ராப்ளம்னால சரீரத்தில் அநேக பாடுகளை நீ கடந்து வந்த, அந்த பாடுகளை நீ கடந்து வந்தது சும்மா இல்ல. உன்னுடைய ஆதி காலத்து பாவங்கள் உனக்கு விரோதமாய் தலை தூக்கியது. உன் பாவங்களே இந்த வியாதிக்கு காரணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஓ, நீ சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்தாய், இதோ கர்த்தர் உன் சரீரத்தை கெடுத்தார். ஆனாலும் ஓ, இரக்கத்தை அவர் வெளிப்படுத்தி உன்னை மறுபடியும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். மனம் திரும்புகிற உனக்கு இனி துக்கம் சந்தோஷமாய், ஓ, உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். இலங்கை தேசத்துல தன் தாயை பறிகொடுத்த ஒரு அன்பு மகளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இதோ இரக்கத்தினாலே உனக்கு நான் நன்மை செய்வேன், நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்று மனதுருகுகிற கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நீ கைவிடப்பட்டவள் அல்ல என் மகளே, என் மகளே என்று தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. விடாய்த்த ஆத்துமாக்களை ஓ அவர் விடுவதில்லை. முறிந்த ஆவி உடையவர்களை அவர் விடுவதில்லை. கர்த்தருடைய இரக்கத்தை நீ இன்னும் பெறும்படி இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உன்னோடு பேசுவார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இரக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அவரை குறித்து நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் அதற்காக தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் நாம் வேதத்திலிருந்து சிலவற்றை புரிந்து கொள்ள போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. உன்னை நான் தூஷிக்கிறவனும், முன்னே நான் தூஷிக்கிறவனும், துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அதாவது பவுல் சொல்லுகிறாரு, முன்னே நான் துன்பப்படுத்துகிறவனும் தூஷிக்கிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். வாசிங்க. அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே நான் அறியாமலே அவிசுவாசத்திலே அப்படி செய்ததினாலே இரக்கம் பெற்றேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களே. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். பைபிளை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நல்லா ஜெபிக்கிறவங்களை தான் இயேசு நேசிப்பாரு. பரிசுத்தமாய் வாழுகிறவங்களை மட்டும்தான் இயேசு நேசிப்பாரு. பயபக்தி உள்ளவங்க மாத்திரம்தான் அந்த நன்மைகளை பெற முடியும், கிருபைகளை பெற முடியும், இரக்கங்களை பெற முடியும் அப்படின்னு நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன். அதனாலதான் நீங்க அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையினால இயேசுடைய இரக்கங்களை பெறாம, இயேசுடைய அன்பை பெறாம தேவனை விட்டு தூரமா போய்விட வேண்டாம். போன வாரம் நம்ம பார்த்தோம், அவர் நீதிமான்களை ரட்சிக்க வரல, பாவிகளையே ரட்சிக்க வந்தார். திரும்ப சொல்லுவோம், அவர் நீதிமான்களை ரட்சிக்க வரவில்லை, யார? பாவிகளையே ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே ஒரு மனிதன் பிறரை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான், இங்கே ஒரு மனிதன் தூஷிக்கிறவனாக இருந்தான். அந்த மனிதர்களை, ஒரு கூட்டத்தை, கிறிஸ்தவ கூட்டத்தை தூஷிக்கிற மனிதனாக இருந்தான், கொடுமைக்காரனாக வாழ்ந்தான். ஆனா அவர் சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்றாரு? அப்படி அவிசுவாசத்துல இருந்தேன், ஆனா இப்ப நான் என்ன பெற்றேன்? குரலிலேயே சொல்லுங்களேன். இரக்கம் பெறுவதற்கு தான் அழைப்பு. இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தேவனோடு நடப்பதற்காக அழைப்பு. இரக்கத்தை விரும்புகிறீர்களா? கர்த்தரிடத்திலிருந்து நான் அதை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆம், அன்பான தேவன் எப்படியோ அன்பின் தேவனிடத்தில் இரக்கம் என்பது உண்டு என்பதை கர்த்தர் இந்த வாரத்தில் தேவ வார்த்தைகளோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இரக்கத்தை விரும்பினா இரக்கம் பெறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசிச்சுட்டே வாங்க. நம்முடைய கர்த்தரின்
நம்முடைய கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் விளங்கிற்று. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. என்னிடத்தில் பரிபூரணமாய் விளங்கிற்று. அரை குறையாக அல்ல. தேவ அன்பு, தேவ இரக்கம் இந்த பவுல் என்கிற மனிதனிடத்தில் அரை குறையாக அல்ல, பாவி அல்ல, அல்லது முக்கால்வாசி அல்ல. எப்படி பெருகிற்றாம் அந்த மனிதனுக்குள்ளே? அது சத்தமா சொல்லுவோமே சபைகள், சபையில் எல்லாரும் சொல்லுங்க, எப்படி பெருகிற்று? பரிபூரணமாய் பெருகிற்று. அப்ப நிரம்பி வழிகிற அனுபவம். இன்னைக்கு நீங்க இதைதான் கவனிக்கணும். ரட்சிக்கப்படுகிறோம், ஆலயத்துக்குள்ள வருகிறோம், பரிபூரணம் அடைந்த அனுபவம் இருக்கிறதா? இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறோம், இயேசு நல்லவர் என்று நம்புகிறோம், சுகமாக்குகிறவர், விடுதலையாக்குகிறவர், அவரை பின்பற்றி போனா பரலோகம் கிடைக்கும் நம்புகிறோம், நல்லதுதான். ஆனால் எல்லாவற்றிலும் அன்பிலும் இரக்கத்திலும் பரிபூரணம் அடைந்தீங்களா? என்னால சொல்ல முடியும், பரிபூரணம் அடைந்த இரக்கத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒன்றிலும் அழுது புலம்புகிற அனுபவத்தை காண முடியாது. பரிபூரணத்தை பெற்ற தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதை பார்க்க முடியாது. காரணம், அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் ஒரு மனிதனுக்குள் வந்து அது அப்படியே மறுபடியும் அவனுக்குள் வளர ஆரம்பித்தால் அது பெருக்கத்திற்கு நேராக போகும். அன்பும் சரி, இரக்கமும் சரி, அது பெருக்கத்திற்கு நேராக தான் போகும். ஒருபோதும் என்ன செய்யாது? குறைவுபடாது. எப்படி அது பெருகும் தெரியுமா? நீங்க இயேசு மேல அன்பு வைக்க, நீங்க இயேசு மேல இன்னும் பாசம் வைக்க, அவர் அன்பை மறுபடியும் உங்க மேல அதிகப்படுத்த, அவருடைய இரக்கத்தை இன்னும் அதிகப்படுத்த, நீங்க இன்னும் அவரை ஃபாலோ பண்ண, நீங்க அவருடைய வார்த்தைகள் அப்படியே கை கொள்ள, வசனத்தின்படி வாழ்க்கை அமைப்பை மாற்றிக்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ, ஒழுக்கமாய் வாழ, நீங்க அப்படியே உங்க சிந்தனையை மாற்றி, ஆண்டவரே நீங்க மட்டும் போதும், இந்த உலகத்துல நான் தேடினது, நான் அனுபவிக்க ஆசைப்பட்டது, எனக்கு கிடைச்சது, கிடைக்காதது எல்லாம் ஒன்று இல்ல, அதெல்லாம் வெறுமை, அது குப்பையும் தூசியுமாக பவுல் அவைகளை புறம்பே தள்ளினது போல நான் அவைகள் எல்லாம் தள்ளிட்டு உங்க பின்னால வரேன்பா, உங்க இரக்கமும் உங்க அன்பும் எனக்குள் அனுதினமும் பெருகட்டும்பான்னு சொல்லி தன்னிடத்தில் தாழ்த்துகிறவர்களுக்குள் அந்த இரக்கமும் சரி, அந்த அன்பும் சரி பரிபூர்ணப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் அப்படியே கோத்து இழுத்துட்டு வந்தாரு, வாடா அப்படி. எங்கடா போற? உலகத்துக்கு கொஞ்சம் போயிட்டேன். உலகத்துல இன்பமாய் வாழுவோம், பார்ப்பதற்கு இது இன்பமும் இச்சிக்கத்தக்கதா இருக்கிறதே. யார் இப்படி மனசுல சொல்லிக்கிட்டா? சொல்லுங்க பாப்பா, கரெக்டா? யார் சொன்னது? ஏவாள்னு. நல்லா கைத்தட்டி அவங்கள நல்லா உற்சாகப்படுத்துங்க. சொல்றேன், நல்லா கைத்தட்டுங்க, எல்லா சபையை கைத்தட்டுங்க. இப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கணும். நான் என்னைக்கோ பிரசங்கம் பண்ணேன், மைண்ட்ல வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருப்பதற்கு அடையாளம். புரிஞ்சுக்கணும். ஏவாளுடைய கண்கள் எப்படி அந்த இச்சிக்கத்தக்கதான கனி மேல போச்சு, அது போல உலகத்துக்குள்ள நான் போயிட்டேன் பாரு. உலகத்தின் அடிமையா மாறினேன், உலக சிற்றின்பங்களுக்கு அடிமையான, உலகத்துக்கு நேரங்களை, கால நேரங்களை அதிகமா கொடுத்தேன், காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி இருக்கிறேன். வீண் கதை, வீண் பேச்சு, வீண் சண்டை, வீண் தகராறு, எல்லாம் வீணான நேரங்களை செலவழித்து என் தேவனை விட்டு நான் தூரமா இருந்தேன். மதுபானத்திற்கு அடிமையானேன், புகைப்பழக்கத்திற்கு அடிமையானேன். எல்லாவித துர்க்குணங்களும் எனக்குள்ள இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுதான் உண்மையான சாட்சி. என்னை பார்க்கிறவங்களுக்கு அதுதான் சொல்ல சாட்சி, என்னுடைய சாட்சி உண்மை. போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய சிறு வயதிலே 22 வயதுக்குள்ளேயே நான் என்னுடைய போதை பழக்கத்துக்கு நான் அடிமையாகி, போதை பத்தலன்னு சொல்லி கஞ்சா போதைக்கு நான் அடிமையாகிற ஒரு கட்டத்துல தான் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. கஞ்சாவும் பிடிச்சிருக்கிறேன். வெக்கத்தை விட்டு சொல்வதுதான் சாட்சி. அல்லேலூயா சொல்லுவோமே. இன்றைக்கு அந்த பக்கம் போனாலே எனக்கு வாந்தி வரும், உமட்டிக்கிட்டு வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு தருகிற விடுதலை. ஹல்லேலூயா. அந்த சிகரெட் பிடிக்கிறதோ கஞ்சா பிடிக்கிற அந்த ஸ்மெல்லு நமக்கு தான் தெரியுமே.
அதனால அந்த ஸ்மெல் அடிச்சால அப்படியே நகர்ந்துருவேன், உடனே நகர்ந்துவேன். என்னுடைய அப்படியே சிந்தனை அப்படியே ஒரு மாதிரி கிருகிருக்கும். அந்த மயக்க வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த கரெக்டா அந்த ஸ்மோக் பண்ற ஸ்மெல் எல்லாம் பட்டா வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். குடிச்சிட்டு யாராவது பேசுனா அந்த ஸ்மெல்ல நிக்கவே முடியாது. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற விடுதலை. ஆமென் சொல்லுங்க. இப்படி ஒரு விடுதலை இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள், ஒருவேளை ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா தயவு செய்து விடுதலை ஆயிருங்க. இயேசு அந்த இரக்கத்தை உங்களிடத்தில் பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு சாட்சியா நிற்கிறேன், அநேக திருச்சபைகள்ல போதிக்கிறேன், வெளி தேசங்களுக்கு பயணிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பரிபூரணத்தை நான் நம்பி அந்த பரிபூரணத்தில் அடியெடுத்து வைத்து, இப்படித்தான் நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே, இனி நான் இப்படி வாழக்கூடாது, இனி உங்களை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி எப்ப என்னுடைய வாழ்க்கை அவருடைய பாதத்துல நான் வைத்தேனோ, அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே குறைவுபட்டதில்லை. எல்லாம் நிறைவான பலனை அவர் கொடுக்க கொடுக்க அவருடைய கரங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என் தேவைகளுக்காக நான் அழுது ஜெபிச்சதே கிடையாது. என்னுடைய உணவுக்காக, உடைக்காக முழு நேர வேலையை விட்டுட்டு வந்தேன். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்காக வந்தேன். ஃபாரின்ல ஒர்க் பண்ணும்போது வந்தேன். வரும்போதே சொன்னேன், அங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வரலன்னு சொன்னேன். நீ வா, நான் எப்படி நடத்துறேன்னு பாருன்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் பர்ஸ்ல ஒரு நாளும் என் பணம் இல்லாம இருந்ததே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கிற நான் சபைகள்ல காணிக்க கொடுங்கன்னு பிரசங்கமும் பண்றதில்ல, யாரிடத்துல கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறதும் இல்லை. ஆமென் சொல்லுவோமே. என் தேவனுடைய அன்பும் இரக்கமும் எனக்குள் பரிபூர்ணப்படுகிறபடியினால் நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. இதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் நான் இச்சிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நான் ஆசாபாசங்களை தீர்த்து கொள்ளட்டும்னு சொல்லி நான் தேவனை விட்டு ஒருபோது போயிருந்தா இந்த பரிபூரணத்தின் மகிமையை நான் ருசித்திருக்க முடியாது. அப்போதான் வாழ்க்கை போய் அடுத்தவங்க உங்களுக்கு முன்பதாக கையேந்தி நிற்கிற சூழ்நிலை வரும். இதை உறுதியா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அனுபவபூர்வமா சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டு நடவடிக்கையின்படி, புதிய ஏற்பாட்டு பிரமாணங்களின்படி, புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை வாழ விரும்பாதவர்கள், இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம், இயேசுடைய இரக்கங்களை நீங்க பெற்றிருக்கலாம், அவருடைய அன்பை பார்த்திருக்கலாம், உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கலாம். அது பத்தாது. பரிபூர்ணம் அடைய நீங்க விரும்பணும், இன்னும் பக்தி விருத்திக்குள்ள ஆழமா போகணும், பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும். அசுத்தங்களை நினைக்க கூடாது, தொடக்கூடாது, செய்யக்கூடாது. செய்வீர்கள் என்றால் இந்த பரிபூர்ணத்தின் மகிமையை நீங்க இழந்து போவீங்க. பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க பரிபூர்ண ஆசீர்வாத இரக்கங்களை நீங்க இழந்து போகிறதுக்கு சாத்தா நிறைய வலைகளை விரித்து வைத்திருக்கிறான். இன்டர்நெட் வைத்திருக்கிறான், ஆண்ட்ராய்டு மொபைலை வைத்திருக்கிறான், டிவி நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறான், திரையரங்குல சினிமாக்களை வைத்திருக்கிறான். பொழுது போகும்படி நிறைய உலக பிரகாரமான பல காரியங்கள் கொட்டி கிடக்குது. பரிபூர்ணத்தை இழந்து போவீர்கள். பரிபூர்ணம் அடைய விரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். பரிபூர்ணம் அந்த உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சுட்டா நமக்கு உண்டானவைகளை எடுத்து கொடுத்துருவோம். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் பவுல் செய்தார். பவுல் நல்ல ஒரு இந்த காலகட்டத்தின் படி பார்த்தா கோடீஸ்வரன், நல்ல அந்தஸ்துல இருந்த ஒரு மனுஷன். தன்னுடைய உடைமைகளை, தன்னுடைய செல்வங்களை, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினார். அப்ப என்ன செய்திருப்பார் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு, இயேசுதாயா பரிபூரணம். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அது வரைக்கும் பரிபூரணம் இல்ல, அது வரைக்கும் அவருக்கு இரக்கம் இல்ல. ஆனா கடவுளுடைய ஒரு என்கவுண்டர், கடவுள் அவரை தொட்ட உடனே பார்வை குருடாக்கப்பட்டது. கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பித்தார், செவிகள் திறக்கப்பட்டது. அனனியா வந்து ஜெபிக்கிறாரு, கண்கள் திறக்கப்பட்டது. தேவனை தரிசிக்கிற கிருபைய பாக்கியத்தை பெற்றேன்னு தீர்க்க தரிசனமா சொன்ன உடனே, அதற்கு பிறகு பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவனை முகமுகமாய் சந்திக்கிற அனுபவங்களை பவுல் பெற்றுக் கொண்டார். ஆமென் சொல்லுவோமே. பரிபூரணத்தின் உச்சம் என்னன்னா தேவனை நீங்கள் தரிசிப்பது. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாதையா. கடவுளை பார்க்கலாம், கடவுள் போல பிசாசை பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நான் சொல்லிடுறேன், தெளிவாவே சொல்லிடுறேன். பார்க்கலாம், கடவுளை பார்க்கலாம். அவரு மனசு வச்சா நீங்க காத்திருந்தா அவரை பார்க்கலாம், அந்த கிருபை கிடைக்கும். அப்படி இல்லைன்னாலும் நம்ம மூச்சு நிற்கும் போது அங்க போய் சேரும் போது அவர் தான் தரிசிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமா, இங்க யாருக்கு அவர் வெளிப்படுத்த விரும்புறாரோ, சித்தமா இருக்கிறாரோ அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னொரு கூட்டம் ஏமாறுது. எப்படின்னா, நான் தேவனை தரிசித்தேன், லூசிபரை பார்ப்பாங்க. கள்ள தீர்க்கதரிசியா எழுப்புவதற்கு பெண்களை ஆண்களை பிசாசு எழுப்பிக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு பக்கம் இருக்குது. நான் இப்படி சொன்னதுமே உடனே இதையே நம்பிக்கிட்டு அப்படி போய் ஏமாந்துடக்கூடாது. ரெண்டுக்கும் புரிகிற மாதிரி சொல்றேன். சாத்தா நினைச்சானா இயேசு அவதாரத்துல நிக்க முடியும், வஞ்சிக்க முடியும். சாத்தா என்ன பண்ணுவானா, இந்த பைபிளை விட்டு உங்களை வழி விலக சொல்லி ஆலோசனை கொடுப்பான். கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல ஆலோசனை கொடுப்பான். சொல்றது பூரா பொய்யா இருக்கும். நீங்களும் அதை நம்பி பேசுவீங்க, ஏமாறுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அடிமையா நீங்க வாழக்கூடாது. எச்சரித்து கர்த்தரை தரிசிப்பதற்கு மெய்யான தேவனுக்கு உண்மையா இருப்பீர்களானால் கர்த்தரை முகமுகமா நீங்க என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும். பரிபூரணத்தின் உச்சத்தை, கடவுளை முகமுகமாய் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? சரி, இதை குறித்து அடுத்து தொடர்ந்து வாசிட்டே வாங்க. முடிங்க, 16 வரைக்கும் வாங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு யாரை ரட்சிக்க வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தாரு, நீதிமான்களை அல்ல. பரிசுத்தமாய் வாழுகிறீங்களா? இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அசுத்தமாய் வாழுகிறையா? இன்னும் அவன் அசுத்தம் செய்யட்டும் என்கிறார். பரிசுத்தவான குறித்து அங்க கவலைப்பட்டது போல தெரியல, அசுத்தவான்களை குறித்தும் கவலைப்பட்டது போல தெரியல. ஆனா இயேசுவேன்னு வந்தா பாவிகளை நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் தப்பாவே இயேசுவை புரிந்துக்கிறாங்க. எல்லாரும் மேல இரக்கமா இருக்கிறார், அது வேற பிரச்சனை. எல்லாரும் மேல இரக்கமா இருக்கிறாங்கன்றதுக்காக இயேசுவை எதிர்ப்பாளர்கள், இயேசுக்கு பிரியமில்லாம வாழுகிறவங்கள பரலோகத்துக்குள்ள விட்டுறாரு ஆண்டவர்? கிடையாது இல்ல. அங்க நீதியின் தேவன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் மேல இரக்கமா இருக்கிறார். ஒரு ஆத்துமா கெட்டு போக கூடாதுதான் அவருடைய வருகை தாமதமாகுது. கொரிந்தியர் புஸ்தகம் சொல்லுது. இயேசு ஏன் தாமதிக்கிறாரா? ஒருவரும் கெட்டு போக கூடாது. அப்படின்னா அது நல்ல எண்ணம் தானே. அந்த இரக்கத்தினுடைய அந்த மகிமையை பாருங்க. ஒருவேளை இன்னும் என்ன அறியாதவன் மரித்தா நரகத்துக்கு போயிருவானே, என்ன அறியட்டும்னு வெயிட் பண்றாரு, வேற ஒண்ணுமே இல்லை. இல்லைன்னா 2024 ஆண்டுகள் அவர் பிறந்து வளர்ந்து பரலோகத்துக்கு போய் ஆயிடுச்சு. இன்னும் இயேசு ஏன் வரல? ஒருவரும் கெட்டு போக கூடாது. இரக்கத்தினுடைய உச்சம் பாருங்க. ஒருவரும் கெடக்கூடாதுன்னு தன்னை ஒப்பு கொடுத்ததோடு மாத்திரமல்ல, திரும்ப வந்தா அவன் கைவிடப்பட்டுடுவான்னு வருகையும் கூட என்ன செய்யறாரு? தாமதம் செய்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவிதான். அல்லேலூயா. 16 வரைக்கும் வாசிச்சாச்சா? பிரதான பாவினான்னா எப்ப இப்படி ஒரு உண்மை வெளியே வரும் தெரியுமா? அவருடைய இரக்கத்தின் பரிபூரணம், அவருடைய அன்பின் பரிபூர்ணம் ஒரு மனுஷன் அப்படியே மாற்றும் போது அவன் சுயத்தை வெறுத்து, அவன் பிரிஸ்டீஜ வெட்டு, அவனுடைய தப்பா நினைப்பாங்களே அப்படிங்கறதெல்லாம் குப்பை அப்படின்னு நினைச்சிட்டு உண்மைய பேச அந்த மனுஷன் வெளியே வருவான். அவர் சொல்றாரு பாருங்க, இவரு ரொம்ப அபிஷேகம் பெற்றவர், புதிய ஏற்பாட்டுல பெரிய நமக்கு மைல்கல். இவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல பவுல் சொல்றாரு, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். சபை பவுலை பின்பற்ற வேண்டும், ஊழியர்கள் பவுலை பின்பற்ற வேண்டும். இந்த வார்த்தையை பேதுரு கூட சொல்ல முடியல, இந்த வார்த்தையை வேற எந்த ஊழியக்காரனும் சொல்ல முடியல, 11 சீஷர்கள் சொல்ல முடியல. அவர்கள் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டார் பவுல். இயேசு விரும்புகிற ஒரு பாத்திரம், 100% the right person, the Paul. கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு ஊழியக்காரன், கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரியே தன்னுடைய அன்பில் நிறைந்து, கர்த்தருடைய எதிர்பார்க்கிற மாதிரியே தன்னுடைய இரக்கத்தை பெற்று, அன்பா பேச வேண்டிய இடத்துல அன்பா பேசுவாரு. பெரம்போடு போடுமான்னு கேட்கிறார், பெரம்போடு வரணுமா? வம்பா பேச வேண்டிய இடத்துல வம்பாதான் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் பவுலை பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. இந்த சபை பவுலுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். ஆமென் சொல்லுங்க. பவுல் இயேசுவை குறித்தும் சிலுவை உபதேசங்களை குறித்தும் ஆணித்தரமாய் பேசியிருக்கிறார். நாமும் இயேசுவை குறித்தும் அவருடைய சிலுவையின் உபதேசங்களை குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும். அதுலதான் பின் தொடர்ந்து போக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. வெறுமே இயேசு ஆசீர்வதிப்பாரு, கண்ணீரை மாற்றுவாரு சொல்றது ஈஸியான வேலைங்க. ஆனா அந்த ஆளு பரலோகம் போய் சேருமா தெரியாது. போய் சேர்ந்தா சேரலாம், இல்லன்னா
போகலாம். நுனிப்புள்ளை மேய்கிற ஆடு போல, ஆட்டுக்கடாவை போல நீ இருப்பாயானால் கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்திற்குள்ள நீங்க என்ன செய்ய முடியாது? அடி எடுத்து வைக்க முடியாது. இப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான், பட்டர் பூசிக்கிட்டே இருக்க வேண்டிய விசுவாசிக்கு. அந்த விசுவாசி என்ன செய்யாதுங்க? கடைசி வரைக்கும் தேரவே தேராது. அந்த விசுவாசிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அன்பா பேசுவாரா இந்த ஊழியக்காரரு? என் இருதயத்துக்கு விருப்பமா பேசுவாரா? என் செவிக்கு ஏற்றபடி பேசுவாரா? இப்படிதான் அலையும். அது பாவம். சுத்தி சுத்தி வரும். எல்லா சபை எல்லா ஊழியக்காரருக்கு பின்னாலையும் அப்படியே அலைந்து தெரியும் அந்த ஆத்மா. பாவம். இந்த உபதேசம் என்ன தெரியுமா? அப்படி இரக்கத்தின் ஐஸ்வர்யத்துல, அப்படி அன்பின் மகிமையில நீங்க நிலைத்திருக்கணும்னா, அந்த மகிமை உங்களுக்குள் பரிபூர்ணப்படணும்னா நீங்க ஒழுக்கமாய் வாழ வேண்டும். அப்ப அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார் தெரியுமா? எங்க போனாலும் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். சும்மா வருமா இதெல்லாம்? இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்தானம் நடத்தினேன், வாரத்துக்கு ஒரு நாள் போய் ஆலயத்துல உட்கார்ந்துட்டு வர்றேன், சும்மா வருமா? வராது. அனுதினமும் அந்த இரக்கத்தை தேடுகிறவர்களாக வாழ வேண்டும். அனுதினமும் அந்த இரக்கத்தை நோக்கி பார்க்கலாக காணப்பட வேண்டும். காலைதோறும் அவர் கிருபை புதிதா இருக்குது. ஒவ்வொரு நாளும் கிருபையை கேட்டு பழகுங்க. ஒவ்வொரு நாள் அவருடைய இரக்கத்தை கேட்டு பழகுங்க. ஆசீர்வாதத்தின் கதவு நமக்கு தானாய் திறக்கப்படும். நமக்காக வச்சிருப்பார் நன்மைகளை, நமக்காக கதவுகள் திறக்கப்படும். நான் எல்லாத்தையும் புதுசு வாங்கணும் ஆசைப்பட மாட்டேன். ஏன் சொல்லுங்க? கர்த்தருடைய பணம் போய் எதுக்கு புதிய ஒரு விஷயத்துல கொட்டி லட்சங்களை கொட்டிய முடங்கி கிடக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். ஜனங்கள் கஷ்டப்பட்டு காணிக்கை கொடுக்குறாங்க, என்னை நம்பி காணிக்கைகள் அனுப்பி வைக்கிறாங்க. அதை கொண்டு போய் நம்ம வீணா என்னுடைய லக்ஸரிக்காக வீணா செலவழிக்கலாமா? தப்பு இல்ல. இரக்கம் உள்ளவர் கொடுக்கும் போது இரக்கத்துக்கு நம்ம பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமே. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊழியர்கள் பொருளாசையில விழுகிறவங்க எல்லாம் பார்த்திருக்கிறேன். அப்படியே வாங்கினா புதுசு தான் வாங்கணும், அப்படி புது கார் அவங்க வீட்டுக்கு முன்னால நிக்கணும், அப்படி அதுல போடாதாயா ஒரு கெத்து. பரலோகம் போவீங்க, விசுவாசியுடைய காசை கொள்ளையடிச்சு லக்ஸரி லைஃப், பரலோகம் போவீங்க. இயேசுவின் நாமத்தினால் இரக்கத்தை இழந்து தவிப்பீங்க. இயேசுவின் அன்பை கொண்டு நான் ஜனங்களுக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட ஆட்களை, அப்படிப்பட்டவங்களை பார்த்தா நீங்க என்ன செய்திடணும்? வழி விளைகிறணும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை எழுப்பவில்லை, ஊழியங்களை கொடுக்கவும் இல்லை. ஒருவேளை கொடுத்திருந்தாலும் அவங்க விழுந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கை. லக்ஸரியாய் வாழுவதல்ல. இயேசுவுக்காக பவுலை போல இருக்கிறதை தரித்திரர்களுக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, ஊழியத்திற்கு என்று விதைத்து. பவுல் இவ்வளவுதையும் செய்துகிட்டு அடுத்தவன் கையில இருந்து காசு வாங்க கூடாதுன்னு பாருங்க. அதான் பவுல் தாங்க, தங்கங்க அந்த மனுஷன். கப்பல் கட்டுகிற வேலையை செய்துகிட்டே ஊழியம் செய்தார். எவ்வளவு பாருங்க, வாழ்ந்தா சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்திருக்கலாமே. ஆளு குதிரை வீரர்கள், குதிரை வண்டி, என்ன அவருக்கு படை இல்லையா, சேனை இல்லையா, தலைவர் அவரு பதவியில் இருந்தவர். சுவிசேஷத்திற்காக கப்பல் கட்டுகிற வேலையில வேலை செய்துகிட்டு சுவிசேஷத்தை அறிவித்து சுற்றி திரிந்ததை வேதத்திலே நாம் கவனிக்க முடியும். இரக்கம் கொடுப்பாரு, கிருபை கொடுப்பாரு, போக்கடிச்சிடக்கூடாது. அப்புறம் கேட்டாலும் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கும் போதே, கிருபைகளை அப்படியே வாரி வழங்கும் போதே ரொம்ப பக்தியா இருக்க பழகணும், ரொம்ப உண்மையா இருக்க பழகணும். போக்கடிச்சு கர்த்தரை நீங்க கோபம் மூட்டி செய்யக்கூடாததான் செய்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா கை ஏந்தி நிக்கிற அளவுக்கு வந்து நின்று கண்ணீர் விட்டு அழுது கேட்டாலும் சில ஆளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் ஆயுசு முழுக்கும் தட்டேந்திட்டு தான் அலைஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். கிருபையை போக்கடிக்கிறவருடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் பொம்மை கிடையாது. அவர் உணர்வு இல்லாதவர், உணர்ச்சி இல்லாதவர் கிடையாது. ரொம்ப சென்சிட்டிவானவர். அவர் ரொம்ப விரும்புவார் தன் பிள்ளைய அப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும். ஆபிரகாம் சொல்றாரு, பா மணலை எண்ணிப்பாரு முடியுதா, வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பாரு முடியுதா, இது போல உன் சந்ததியை பெருகச் செய்வேன். ரொம்ப எதிர்பார்ப்பு ஆபிரகாம் கிட்ட. ரொம்ப நேசித்தாரு. சொன்னதை செய்தாரா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் அவர் சொன்னதுதான் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் சாட்சியாய் காணப்படுகிறது. அந்த தேசத்தாருக்கு தருவேன்னு சொன்னார். என்னென்ன தருவேன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற நல்ல உச்சிதமான கோதுமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய மணி வேலை இந்தியா காசுக்கு எவ்வளவோ ரூபாய் அதிகம். அப்ப தெரிந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தை வைத்தார்னா அவர் அதை வச்சு பரிபூர்ணமாக்க விரும்புவார் தவிர அதை எடுக்க விரும்ப மாட்டாரு.
ஒரு வேலை எடுக்கிற அளவுக்கு நீங்க உங்களை விற்று போடுவீங்கன்னு சொன்னா, சாத்தானுக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னா, அந்த இரக்கத்தை இழந்து திரிவீங்களே தவிர அவர் இரக்கம் உள்ள தேவன். ஒருவேளை மறுபடியும் அவருடைய பாதத்துல விழுந்து நீங்க அழுது பாவ மன்னிப்பு பெற்று அந்த இரக்கத்தை நாட விரும்புவீங்கன்னா, கர்த்தர் அளவில்லாத இரக்கத்தை மறுபடியும் உங்க மேல வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாங்கம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். ஆமென் சொல்லுங்களேன். இவர் பாவிலே என்ன பாவிங்களா? பிரதான பாவி. பிரதான பாவின்னு என்ன தெரியுமா? இருக்கிறதுலே கொடிய பாவத்திலேயே பெரிய பாவம் செஞ்சு, அக்கிரமத்திலேயே பெரிய அக்கிரமம் செஞ்சு, கிறிஸ்துவை எதிர்த்து நின்று பாவம் செய்ததுனாலதான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, இருக்கிறதுலே பிரதான பாவி நானே. அப்படிப்பட்ட மனுஷன் கடைசியில் என்ன பெற்றாரா? அவரு இரக்கம் பெற்றாரா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரி, இயேசு அறியாம நீங்க ரொம்ப துன்மார்க்கமா வாழ்ந்து வந்திருக்கிறீங்க. பவுல் உங்களுக்கு ஒரு அடையாளம். இரக்கத்தை நீங்க பெறுவீங்க. இயேசுவோடு வாழ நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, அவருடைய அன்பு உங்களுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். அதே போல ஒருவேளை நான் விழுந்து போயிட்டேன், சரி பரவாயில்ல, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். அந்த இரக்கத்தை மறுபடியும் புதுப்பிக்க நான் விரும்புகிறேன். அந்த இரக்கத்தை உனக்குள் பரிபூர்ணம் அடைய செய்ய நான் விரும்புகிறேன். நீ உன்னை விட்டு கொடுப்பாயா? இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிக்கு, நம்முடைய தேவ ஆலயத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்கு, உலகமெங்கும் துணிக்கிற இந்த சத்தத்தினூடாய் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். இரக்கத்தை நான் மறுபடியும் உன்மேல் வைக்க விரும்புகிறேன். நீ ஆயத்தப்படுவியா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க, நீ ஆயத்தமா? இந்த இரக்கம் இன்றைக்கு மறுபடியும் உனக்குள் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஓசியா 2ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 23ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருக்கிறவர்களுக்கு இறங்குவேன். இந்த அவள் என்கிற வார்த்தை சபையை குறிக்கிறது. இந்த அவள் என்கிறது கிறிஸ்தவத்தை குறிக்கிறது. புரிந்து கொள்ளணும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருக்கிறவர்களுக்கு இறங்குவேன். ஒரு மனிதனை கர்த்தர் தன் பக்கமாக திருப்பி அவங்கள ஒரு விதையாக பயன்படுத்தி அவங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அநேகரை மீட்க விரும்புகிறார். அதாவது புறஜாதிகளை மீட்க விரும்புகிறார். அது சொல்றாரு, இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். இல்லையா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அவங்க யாருங்க? புறஜாதி. சொல்லுங்க, அவங்க யாருங்க? இப்ப சொல்லுங்க, அந்த புறஜாதி யாருங்க? நாம தான் அந்த புறஜாதி. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வரணும். ஓசியா வாழ்ந்தது இயேசு வருகிறதுக்கு முன்பதாக வாழ்ந்த காலத்துல இயேசுடைய வருகையும் ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை மறைமுகமா பேசுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, என் ஜனமல்லாது இருந்தவர்களை நோக்கி என் ஜனமே என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். நீங்களும் நானும் என் தேவனே என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்க? அவர் ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய துக்கத்தை நோக்கி பார்ப்பார். நம்முடைய கவலைகளை எடுத்து போடுவார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கூடும். இதெல்லாம் புறஜாதிகளாகிய நமக்கு விசேஷமா, அந்நிய மத வழிபாடாளர்களாகிய நமக்கு தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை நம்ம இப்படி வாசிக்கலாம். 12 இருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். அதே ஓசியால 2:12 இருந்து வாசிங்க. என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாலாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். இவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கிருபை பெற்றவர்களாக போனாங்க. எங்க அடிமைகளா இருந்து புறப்பட்டாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போய்
இவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல சுகித்து வாழ்கிறாங்க. கர்த்தர் இவங்களை இரக்கத்தில் அந்த பரிபூரணத்தை வெளிப்படுத்தி ஆபிரகாமோடு மோசேயை கொண்டு பேசினது எல்லாம் நிறைவேற்றும் போது இவங்க ஒரு காரியம் செய்யறாங்க. என்ன காரியம் செய்யறாங்க? 12 என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கினா அவர் வந்து அந்நிய தேசத்தார்களை இஸ்ரவேலுக்கு விரோதமா திருப்பி அந்நியர்களை உள்ள அனுப்பி அவங்க தேசத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து போட, அந்த தேசத்துல இருக்கிற எல்லா பாலும் தேனும் ஓடுகிற நன்மைகளை எடுத்து திருடி செல்ல கர்த்தரே என்ன செய்யறாருன்னா, நான் என்ன செய்வேன், அவர் சொல்றாரு, அவைகளை காடாய்க்கு போடு பண்ணுவேன், காட்டு மிருகங்கள் அவைகளை பக்கத்துல எப்படான்னு காஞ்சி நிக்கிறான் பாருங்க பெலிஸ்தியன், அது போல லெபனானியன், அது போல இவங்களால பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த இனமெல்லாம் அப்படியே வெயிட்டிங்ல புலி பாயறதுக்கு எப்ப வாட்டம் பார்த்துக்கிட்டு அது போல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல இவங்க ரொம்ப சுகமா பாவம் செய்து இவங்க சுகபோகமா அக்கிரமத்தை செய்து கர்த்தரை கோபம் ஊட்டும் போது கர்த்தர் சொல்லுற, உன் திராட்சை செடி எல்லாம் காலிப்பா, உன் விவசாயம் எல்லாம் காலிப்பா, உன் வெள்ளியும் பொண்ணும் உன் பிள்ளைகளையும் இந்த பக்கத்து தேசத்துக்காரன் ஒப்பு கொடுக்கிற பாரு அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இரக்கத்தை பெற்றோம்னா என்ன செய்யணுங்க? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, வாசிங்க 13 வாசிங்க. அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களாலும் சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் பண காசு வந்ததுமே ஆடம்பர வாழ்க்கை, தன்னை அழகுபடுத்துகிற அனுபவம், 24 மணி நேரமும் பெண்களுக்கு இந்த உபதேசம், மேக்கப் மேடங்களுக்கு உபதேசம். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் கண்ணாடிக்கு முன்னால நீ எவ்வளவு அழகா இருக்கிற, எவ்வளவு அழகா இருக்கிற அப்படின்னு வந்து சாத்தவன் காதுல சொல்லியிருப்பான். புரிஞ்சுக்கணும். அப்ப உன் அழகை ரசிக்க வேண்டிய ஆளை விட்டு இது ஊரே ரசிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணுகிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். குரலிலே சொல்லுங்க. பெண் பிள்ளைகள்லாம் அழகு படுத்திக்கணும், அப்பதான் அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. நேசரை விட்டு இன்னொரு நேசத்தை நேசிக்க நீ ஒரு விபச்சார பாவத்திற்கு நேராய் நீ பயணிப்பாயானால், உனக்கு கொடுக்கப்பட்டதை விட்டு உன்னுடைய அலங்காரத்தின் நிமித்தம், இது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், 4 பேரை கவுக்கிறதுக்காக உடை உடுத்தி நீங்க உங்களுக்கு ஆபரணங்கள் அணிந்து கொண்டீங்கன்னு சொல்லுவீங்கன்னா, நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினால நீங்க இன்னொரு நேசரை தேடி பின்பற்றி போறீங்க. உங்க வயல் நிலங்கள், உங்க திராட்சை தோட்டங்களை கர்த்தரே எல்லாவற்றையும் காலி செய்வார். அல்லேலூயா. இதுதான் உபதேசம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்யலையா? புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் மாறிடுவாரோ? யாரை ஏமாத்த பார்க்கிறீங்க? கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க. யாரை ஏமாத்த பார்க்கிறீங்க? நீங்க பாவம் செய்வீங்களா, அப்புறம் பரிகாரம் தேடுவீங்களா, நீங்க பாவத்துல விழுந்து போவீங்களா, மறுபடியும் வருவீங்களா? என்ன காமெடியா நடக்குதுங்க? திராட்சை தோட்டங்களை இழந்து போனார்கள், அவர்களுடைய நன்மைகளை இழந்து, ஆபரணங்களை இழந்து போன நிர்வாணிகளாய் நின்றார்கள். ஒண்ணும் இல்லாம நின்றார். அடுத்த தேசத்துக்கார வந்து பிடிச்சிட்டு போனா என்ன கதை தெரியுமா? கையேந்தி நிக்கணும். என்னங்க செய்யணும்? நல்லா வாழ்ந்து விழுகிற கிறிஸ்தவ குடும்பம் இருக்கு பாருங்க, முடிஞ்சுன்னு அர்த்தம். நான் பெரிய பெரிய ஊழிய தலைவர்கள் இருந்து சாதாரண விசுவாசிகள் வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், அனுபவபூர்வமா பேசுறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து சரிவர அவருக்கு மகிமை செலுத்தி தக்க வைத்துக் கொள்ள உண்மை இல்லாம வாழ்ந்தவங்க விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. கர்த்தர் கொடுத்த இரக்கம், அப்புறம் கதறுவாங்க, அழுவாங்க, ஊர் ஊரா பஸ் பிடிச்சு ஊழியக்காரனை தேடி போவாங்க. ஒண்ணு வேலைக்காகாது, ஒண்ணு வேலைக்காகாது. இரக்கத்தை பெறுகிற காலத்துல, இரக்கம் உனக்கு கட்டவிழ்க்கப்படுகிற காலத்துல
ஆண்டவர் மேல இரக்கமா இருக்கிற இந்த தருவாயில மனமாறுதலோடு பரிசுத்த அலங்காரத்தோடு பயபக்தியோடு நீங்க வாழ்வீங்க சொன்னா அந்த இரக்கம் எதற்கு நேரா போகும்? பரிபூர்ணத்திற்கு நேராய் போகும். அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்க சொல்லுங்க, பரிபூர்ணமாக விரும்புறீங்களா இல்ல எல்லாவற்றையும் பறிகொடுக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் அவர் எனக்கு தந்த எல்லா நன்மைகளிலும் அவர் எனக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களிலும் நான் இன்னும் பரிபூர்ணமாக விரும்புகிறேன். பரிபூர்ணமாக விரும்புகிறேன். அல்லேலூயா. சாப்பிடுகிறது கஞ்சி சோறா இருக்கலாம், செய்யறது ஒரு கூலி தொழிலா இருக்கலாம், பரவாயில்லை. நீங்க திருடல, பொய் சொல்லல, விபச்சாரம் பண்ணல, குறுக்கோளில போய் சம்பாதிக்கல, சரிங்களா? பரவாயில்லை. இப்ப இந்த கிடைச்ச அந்த கூலோ கஞ்சிக்காக ஸ்தோத்திரம் சொல்லி இன்னும் இத விருத்தி அடை செய்யுங்க, இன்னும் இதை ஆசீர்வதிச்சு கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தருக்கு உண்மையா இருங்க, அவருடைய இரக்கத்தின் பரிபூர்ணத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பச்சையமாய் பேசி, யாருங்க? தவறு செய்கிற இஸ்ரவேலர்களை, இரக்கத்தை இழக்கிறதற்கு ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களை, திருச்சபைக்குள்ளும் இரக்கத்தை ஆண்டவர் தந்த கிருபைகளை என்ன செய்து அசட்டை பண்ணி இப்ப அந்த இரக்கத்தை விற்று போட அல்லது இழந்து போக துடிக்கிறவர்களை கர்த்தரே என்ன செய்கிறார் என்பதை தெளிவுபட வேதம் சொல்லுகிறது. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி, நம்ம கர்த்தரே ஸ்கெட்ச் போடுவாரு. இந்த வழியா போய் அந்த ஆளுகிட்ட நீ அகப்பட்டுக்கப்பா, உனக்கு அது வனாந்தரம். இல்லையா சொல்லுங்க பாஸ்டர், இப்படி எல்லாமா பைபிள் சொல்லி இருக்குது? அன்பு சகோதரியே சகோதரனே, அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. இப்போ இல்லையா சொல்லுங்க. கடவுள் நேற்றும் இன்றும் என்றும், புதிய ஏற்பாட்டுல நீ இதை செய்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டுல நீ இதை செய்தாலும் சரி, அவர் நயங்காட்டி ஆசை காட்டி உன்னை மோசம் போக்குவார்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரை குறிச்சு வேற என்ன எழுதி இருக்குது? நான் கேட்கிறேன், என்ன எழுதி சொல்லு, எனக்கு நீ பிரசங்கம் பண்ணு, நான் பைபிளோட வர்றேன். இது செழிப்பின் உபதேசக்காரர்களுக்கு நான் நேரடி எதிரி. இல்லையா சொல்லுங்களேன். கிருபை உபதேசக்காரனுக்கு நான் நேரடி எதிரி. அல்லேலூயா. சொல்லியா, புதிய ஏற்பாட்டுல இயேசு மாறிடுவாரா? புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா? புதிய ஏற்பாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடக்கலையா சபையில? அனனியா என்ன செய்தாங்க? தான் நிலந்தானே, அது தான் நிலத்தை வித்துட்டு தனக்கு சொந்தம் கொண்டாட விருப்பம், ரைட்ஸ் இல்லையா? தாராளமா இருக்குது. நீ விற்காம வச்சாலும் அது அவன் நிலம் தான், கவனிக்கணும். விற்காம வச்சாலும் அவன் நிலம் தான். வித்ததுல அவன் விரும்பின கொண்டு வந்து கொடுத்திருந்தாலும் வாயை திறக்காம ஆண்டவர் அங்கீகரிச்சிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா என்ன செய்தாங்க புருஷனும் பொண்டாட்டியும்? வித்தது ஒரு பக்கம், தனக்கென்று ஒரு பங்கு எடுத்து வச்சது அவிசுவாசம். அப்போஸ்தல சபை விசுவாசத்துல ஓடிக்கிட்டு இருக்குது, அங்க அவிசுவாசிகள் இடம் இல்ல. இவன் எடுத்து வச்சதோடு மாத்திரம் அல்ல, எடுத்து வச்சது எனக்கு, இது கடவுளுக்குன்னு சொல்லியிருந்தா கூட அங்கேயும் பிரச்சனை கிடையாது. வித்த கிரயமே இவ்வளவுதான் சொன்னாம் பாருங்க. பரிசுத்த ஆவியான இடத்துல வந்து பொய். புருஷனும் பொண்டாட்டியும் சபையில் என்ன செய்தாங்க? என்ன நினைச்சு செத்து விழுந்தாங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் இரக்கமாதான் இருப்பாரு, அவர் கிருபையாதான் இருப்பாருன்னு ஊத்தாப்பம் ஊத்துகிறவரை பார்த்து கேட்கிறேன், இது புதிய ஏற்பாடுல நடக்கலையா? அப்ப கேட்கிறவனுக்கு பைபிள் தெரியலனா, விஷயம் தெரியலனா காதுல வச்சு பூ சுத்துறது. உன் வயிறு நிறையும், உனக்கு களஞ்சியங்கள் பெருகும். ஆனா நரகத்துல நீ தவறாய் வழி நடத்தி விழுகிறான் பாரு விசுவாசி, அவனை காட்டிலும்
7 மடங்கு கொடிய வேதனையில நீ நிப்ப. கிருபை உபதேசக்காரனுக்கு எச்சரித்து நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இரக்கமா இருப்பாரு, இன்னொரு புறம் நீதியா இருப்பாரு. இயேசு அன்பா இருப்பாரு, இன்னொரு புறம் பட்சிக்கிற அக்னியா இருப்பாரு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியிலே அழியாதிருக்கும்படி என்ன செய்யணும்? அவரை முத்த செய்யணும். போதும், அதை செய்துட்டா பழச்சுக்கோன்னு சொல்றாரு. எப்பொழுதும் அவருடைய வசனத்துல, அவருடைய அட்வைஸ்ல, அவருடைய திட்டத்துல நம்ம என்ன செய்யணுமா? சுத்தி சுத்தி வலம் வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து வாசிங்க, விட்டதிலிருந்து வாசிங்க. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்திலே நீ இனி என்னை பாகால் என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இரக்கத்தை இழந்து போனவங்களுக்கு ஆண்டவரே நயங்காட்டி கொண்டு போய் காட்டுல விடுறாரு பாருங்க. அங்க போய் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. இப்ப ஒருத்தருடைய காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அந்தஸ்து ஆஸ்தி ஆசீர்வாதங்களை வச்ச போது உலக பிரகாரமான இச்ச சிற்றின்பமா சரி கெட. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? வனாந்தர வாழ்க்கை, மறுபடியும் எகிப்து, மறுபடியும் வனாந்தரம். அங்க அப்பமும் தண்ணீருக்காக அனுதினம் என்ன செய்யணும்? காத்து கிடக்கணும். இங்க இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? அது நிரம்பி வழிஞ்சிச்சு, அந்த ஆசீர்வாதம் பொங்கி வழிஞ்சிச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒருவேளை ஆகாரத்திற்கே காத்திருப்பு, உபவாசத்தோடு கர்த்தர் என் அப்பத்தை ஆசீர்வதியும். அடிமைகளா போயிடக்கூடாது. இரக்கத்தை விரும்பி, இரக்கத்தை நாடி, இரக்கத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் என்று புதிய ஏற்பாடும் சொல்லுகிறது, பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 1 பேதுரு போதும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 2:10. சீக்கிரம் வாசிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. கவனிக்கணும். உலக பிரகாரமா பாவத்துல வாழ்ந்திருப்போம், இயேசு அறியாம இருந்திருப்போம். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? உள்ளுக்குள்ள வந்துட்டோம். வாசிங்க தொடர்ந்து. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னைக்கு நேச குமாரனை, அன்பின் குமாரனை, பரிசுத்த பிதாவின் குமாரனை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்க அதுக்கு முதல்ல வரைக்கும் என்ன பெறல? அவங்க இரக்கம் பெறல. ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? இரக்கம் பெறுகிறாங்க. இப்ப நான் சொல்றேன், நம்ம சபையில இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆலயத்துக்குள்ள வர முன்பதாக என்ன செய்யல? இரக்கம் பெறல. இப்ப நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று நீங்க பரிசுத்தமா வாழ விரும்புறீங்க. இப்ப நீங்க என்ன பெற்றிருக்கிறீங்க? இரக்கம் பெற்றிருக்கிறீங்க. இதுல என்ன உபதேசம்னா, இதை இழந்து போகாதீங்கன்னு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். உங்களோடு மாத்திரமல்ல, என்னோடும் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடும் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இரக்கத்தை அடையாம இருந்தோம், இப்ப எங்க வந்து பெற்றுக்கிட்டோம்? தேவனிடத்துல, தேவ ஆலயத்துல சுவிசேஷத்தினூடா இரக்கம் வந்துருச்சு. இப்ப என்ன பிரசங்கம்னா, அந்த இரக்கத்தை என்ன செய்திராதீங்க? இழந்து போகாதீங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப இன்னும் இரக்கம் பெறாதவங்களா நம்ம சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் இடத்தில் இரக்கம் பெற்றேன். பாஸ்ட் டென்ஸ், பெற்றேன். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் இடத்தில் இரக்கத்தை பெற்றேன். நான் அதை ஒருபோதும், சொல்லுங்க, நான் அதை ஒருபோதும் இழந்து போக மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, நான் அதை ஒருபோதும் இழந்து போக மாட்டேன். இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய பேரை பார்க்கிறேன் ஊழிய பாதையில, கிறிஸ்துவுக்கு உண்மையா இல்லாம இரக்கத்தை இழந்து போனவங்கள ஆண்டவர் அடிச்சு துவம்சம் பண்ணி தான் கொண்டு வருவார். அங்க இரக்கம் உடனே வந்துடாது.
வரவே வராது. தலை கீழே தண்ணி குடிச்சாலும் இரக்கத்தை உடனே வெளிப்படுத்த மாட்டாரு, ஆனா கைவிட மாட்டாரு. ஆமென் சொல்லுவோமா? அவங்க எவ்வளவு அவங்களுக்கு நல்லா சோதிப்பாரு, எவ்வளவு தூரம் தம் கட்டுறான் பாப்போம், விட்டு புடி அப்படின்ற மாதிரி அவன் ஃபுல்லா ஃபில்டர் பண்ணுவாரு. டோட்டலா ஐயோ ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்ல, இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன் சுவாமின்னு காலில் விழுகிற வரைக்கும் விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் மறுபடியும் இரக்கம் வரும், மறுபடியும் ஆசீர்வதிப்பாரு. மறுபடியும் ஆசீர்வதிச்சா இவன் என்ன செய்திட மாட்டான், இனிமே பழைய பாவத்தை செய்ய மாட்டான். சொல்லுங்க, பழைய பாவத்தை. அதுக்காக தான் அந்த பனிஷ்மெண்ட். இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சரி, இத குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை புதிய ஏற்பாட்டுல லூக்கா 1:50 ஒரு தடவை வாசிப்போம். இதை கடந்த வாரத்துல நம்ம வாசித்தோம், மறுபடியும் ஒரு முறை நம்ம வாசித்து அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். வாசிங்க. அவளுடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை உள்ளது. ஆமென் சொல்லுவோமா? அவளுடைய இரக்கம், அவள் பெறப்போகிற, அவள் என்றால் சபை. நான் முதலே சொன்னேன்ல, அவள் இவள் என்றால் சபை, அல்லது ஒரு கூட்டம், பரிசுத்த சந்ததி. இப்ப அவர் ஆண்டுடைய வசனம் சொல்லுது, அவளுடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? தலைமுறை தோறும். போன வாரத்துக்கு முத வாரம் நம்ம படிச்சோம் இல்லையா? அவரை கோபமூட்டுகிறவர்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்தான் தண்டனை. ஆனா அவரை நேசிக்கிறவர்களுக்கு, தன் வழிகளை கை கொள்ள விரும்புவர்களுக்கு எத்தனை தலைமுறை? சத்தமா சொல்லுவோம், 1000 தலைமுறை. அதே வார்த்தை தான் இங்க வேற விதமா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவளுடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை உள்ளது. அல்லேலூயா. பேரண்ட்ஸ், அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டா அந்த அப்பா அம்மா என்ன செய்யறாங்க? தலைமுறைக்கே ஒரு இரக்கத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போறாங்க. இப்ப வர்ற பிள்ளைங்க இரக்கத்துல நின்னு சரியா வாழ்றாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு தலைமுறை தோறும் அந்த இரக்கத்தை பெறும்படி ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சுட்டு போறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. இதை குறித்து கடைசியாக தானியேல் 2ஆம் அதிகாரம் 12-19 வரைக்கும் வாசித்து முடிக்க போகிறோம். தானியேல் 2:12-19. 12 இங்க எடுத்துக்கங்க. நான் ஒரு ஷார்ட்டா மெசேஜ் சொல்லிடுறேன். நேபுகாத்நேச்சார் என்ன செய்யறாரு? ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. உறக்கத்துல ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. ஏற்கனவே சொப்பனம் பார்த்து சில ஆள் சொன்ன காரியங்கள்லாம் கொஞ்சம் கோக்கு மாக்கா இருந்தனால இப்ப இந்த சொப்பனத்தை பார்த்துட்டு நிம்மதி இல்லாம, அமைதி இல்லாம ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. இப்ப என்ன செய்யறாரு? இந்த சொப்பனம் எனக்கு தெரிஞ்சு ஆகணுமே, இதை தூண்டுதல் ஆண்டவர் தான். சரிங்களா? ஏன்? தானியேல் என்கிற தீர்க்கதரிசியை அங்க அவர் என்ன செய்ய ஆசைப்படுறாரு? உயர்த்தி வைக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாபிலோன் அந்நிய தேசம், பாபிலோன் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவர்கள், பாபிலோன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாதவர்கள். ஆனால் தானியேல் அங்க இருந்தா தேவ திட்டம் நிறைவேறும். இப்ப நேபுகாத் பாக்குறாரு. இந்த சொப்பனத்தை போய் ஞானிகள்கிட்ட சொன்னா ஆளுக்கு ஒண்ணு கதை விடுவான். ஐயா, இவன் எதையாவது ஒண்ணு முதல்ல டைம் கேட்பான், அப்புறம் இதே கதையை சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்ப்பான். அதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை. என்ன பண்றாரு தெரியுமா? நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அப்படியா? ஆனா என்ன விஷயம் தெரியுமா? அவர் சொல்றாரு, மேட்டர் என்ன தெரியுமா? நான் பார்த்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய விளக்கத்தையும் சொல்லணும்ன்றாரு. பெரிய வில்லங்கம். சொப்பனத்தையும் சொல்லணும், அந்த விளக்கத்தையும் சொல்லணும். எப்படி கதை பாருங்க. ஞானிகள்லாம் அப்ப நடுங்குறாங்க. என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? ஞானிகள், என்னுடைய அரண்மனையில் இருக்கிற பூசாரிங்க, ஜோசியம் பார்க்கிறவங்க, இவங்க எல்லாரும் இதை சொல்லலன்னா எல்லாரையும் கொன்று போடுவேன். எல்லாரும் என்ன செய்வேன்? கொன்று போடுவேன். இப்ப தானியேல் என்ன செய்யறாரு? ஞானிகள்ல ஒருவர். தானியேல் யாருங்க? ஞானிகள்ல ஒருவர். இப்ப எடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் எல்லா ஞானிகளையும்
கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். எப்படிப்பட்ட ராஜா பாருங்க. இதை யாராவது சொல்லலன்னு சொன்னா, இதுக்கு என்னுடைய சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கு விளக்கத்தையும் சொல்லலன்னு சொன்னா, ஞானிகள்னு சொல்லிக்கிறவர்களையோ, பில்லி சூனியக்காரர்களையோ, ஜோசியம் பார்க்கிறவங்களையோ, நாடி ஜோசியம் பார்க்கிறவன் அங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன செய்த, நீனு கொன்று போடுன்னு சட்டத்தை கொண்டு வர்றாரு. 13 ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலுக்கும் தோழர்களுக்கு என்ன வந்துருச்சு? இப்ப மரண பயம் வந்துருச்சு. இப்ப மரண பயம் வந்ததுமே தானியேல் யாரு? தேவனுடைய மனுஷன். கூட தோழர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், யூதர்கள். சரிங்களா? இப்ப இந்த யூதர்களாகிய இவர்கள் பக்தி உள்ளவர்கள். ஆனால் பாபிலோன்காரர்களோ பக்தி அற்றவர்கள். அவர்கள் வேறு தேவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கல, வெவ்வேறு விதமான ஆராதனையும் செய்கிறவர்கள். விட்டுடுவோம். சரிங்களா? இந்த கட்டளைகளை ராஜாவினால் 15 இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல், நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. தானியேல் மட்டும் இல்ல, தானியேலை போல தேவ ஆலயத்தில் இருக்கிற நாமும் இதுதான். நமக்கு ஒரு ஆபத்து கட்டம், ஒரு அவசரம் இக்கட்டுன்னு சொன்னா அங்க தானியேல் என்ன செய்றாரு? வாசிங்க. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல் என்னும் தன்னுடைய தோழருக்கு அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் அல்லேலூயா சொல்லுங்க. மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது என்றால் தானியேலுக்கும் தானியேலை சார்ந்த தோழர்களுக்கும் அந்த தானியேல் வசித்த காலத்திலே இருந்த அங்குள்ள ஞானிகளுக்கும் அந்நியர்களுக்கும் இரக்கம் வெளிப்பட்டது என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. தானியேல் என்ன செய்தார்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும், தேடவும், தன்னை தாழ்த்தவும், பதிலுக்காக காக்கவும் என்ன செய்தாரு? தன்னை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு இரக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்களை நாடி போகாம, பில்லி சூனியங்கள் செய்கிறவர்களை நாடி போகாம, நீங்க மந்திரவாதிகளை நாடி போகாம, இன்னும் பலவிதமான கர்த்தருக்கு புறம்பானவர்களை செய்கிறவரை நாடி போகாமல், தானியேலை போல நீங்க யாரை நாடணும்? இஸ்ரவேலின் தேவனை நாடணும். இரக்கம் பெறணும். பாருங்க, ஆபத்து காலம் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, தானியேலுக்கும் தோழர்களுக்கும் ஆபத்து வந்துருச்சு. மறைப்பொருள் வெளிப்படுத்தா விட்டால் இவங்களுக்கு மரணம் நிச்சயம். ஒருவேளை மறைப்பொருள் தெரியாம போயிருந்துச்சுன்னா தானியேல் மாத்திரமல்ல, அங்க அரண்மனையில் இருந்த அத்தனை ஞானிகளையும் ராஜா என்ன செஞ்சிருப்பாரு? கொன்று போட்டிருப்பாரு. நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை அமைத்தது யாரு? கர்த்தர். நேபுகாத் நேச்சாருக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்தது யாரு? கர்த்தர். நேபுகாத்தோடைய ராஜாவுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? கர்த்தர். சரிங்களா? இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியாத அளவுக்கு எல்லாருக்கும் மந்த நிலைக்கு கொண்டு வந்ததும் கர்த்தர் தான். ஆனா ஒருத்தருடைய ஞான மாத்திரத்தை என்ன செய்தார்? ஆண்டவர் உதிக்க செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமே. படம் போட்டு காமிச்சாரு. தம்பி, நான் அவனுக்கு காமிச்சது இதான்பா, சொப்பனத்துல அவன் பார்த்தது இதான்பா, இதுக்கு விளக்கம் இதுதாப்பான்னு கர்த்தர் அவனுக்கு தானியேல் என்கிற தீர்க்கதரிசி சொன்னதுமே தைரியமா எழுந்து ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா நீங்க பார்த்தது இது, இந்த சொப்பனத்துக்கு இதுதான் விளக்கம், அதனால நீங்க என்ன செய்யணும், இப்படி எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி ஆலோசனையும் கொடுத்து
வரப்போகிற ஒரு பெரும் ஆபத்தையும் பெரிய ஒரு திட்டத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த தானியேலையும் அவனை சார்ந்தவர்களையும் கர்த்தர் இரக்கம் பாராட்ட காப்பாற்றினார் என்று சொன்னால் என்னால சொல்ல முடியும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் உங்களையும் காப்பாற்ற தப்பு வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க, இரக்கத்தின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, இரக்கத்தின் தேவன் தானியேல் மேல் இரக்கமா இருந்தது போல எல்லா சூழ்நிலையிலும் என் மேலும் அவர் இரக்கமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்ப நம்ம எழுந்து நின்று ஜெபிக்க போறோம். இழந்த இரக்கத்தை பெறும்படி ஜெபிக்க போறோம். ஜெபம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இழந்த இரக்கத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். கால நேரங்களை போக்கடிச்சிருப்போம், கிருபைகளை போக்கடிச்சிருப்போம். கர்த்தர் கொடுத்த இரக்கத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அமைப்பு நமக்கு இல்லாம இருந்திருக்கும். இப்ப ஆண்டவர் இதை தெளிவா பேசி மறுபடியும் உங்களை மலரச் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் பக்கமா சாஞ்சிட்டா எல்லாமே நல்லதா நடக்கும். அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டா சகலமும் ஆசீர்வாதமா வரும். ஆமீன் சொல்லுங்க. இரக்கத்தை விரும்புனீங்கன்னா இரக்கம் பாராட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? போதும். எல்லாரும் அப்படியே வாய் திறந்து, நான் இழந்த இரக்கங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். எல்லாரும் ஜெபிக்கணும், பெரியோர் சிறியோர் எல்லாரும் ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு இல்ல, இரக்கங்களை இழந்து போன அனுபவம் இருக்கும். ஒருவரும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. தேவனுக்கு பயந்து 100% நாம் இருப்பதில்லை. எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரிடத்துல கேட்கலாம், தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, இழந்து போன இரக்கத்தை நான் பெற வேண்டும் ஆண்டவரே. இழந்து போல என் நன்மைகளை நான் பெற வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்திருக்காது. பவுல் இழந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டது போல, தானியேல் ஆபத்திலே இரக்கம் பெற்றது போல, இன்றைக்கு ஒரு இரக்கத்தை தேவன் உங்களுக்கு கட்டவிழ்க்கும்படி அவர் விரும்புகிறார். கேட்பீங்களா? கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வோம், ஆமேன், ஆமேன். ஆண்டவரை, இழந்த இரக்கத்தை பெறுவதற்கு எனக்கு கிருபை பாராட்டும். இழந்த நன்மைகளை பெறுவதற்கு எனக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய அன்பினால் என்னை நடத்தி செல்லும். உம்முடைய இரக்கங்களால் என்னை முடிசூட்டும். தகப்பனே, இனி உம்மை விட்டு விலகாத நல்ல மனப்பக்குவத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.